சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசினார். மேற்காசிய சூழல் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். கப்பல் வழி தடங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை இருவரும் ஏற்றுக்கொண்டோம் என மோடி கூறினார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் ரேடார் சிஸ்டம் சேதமடைந்தது. IPL கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் ஹைதராபாத் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வீழ்த்தியது. பெங்களூரு வீரர்கள் படிக்கல், விராட் கோலி அரை சதம் விளாசினர். திமுக போட்டியிடும் தொகுதிகளை DR பாலு வெளியிட்டார். அதன்படி கொளத்தூர், சேப்பாக்கம், சைதாப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி மேற்கு, மதுரை மத்தி, திருமயம், திருவெரும்பூர் உள்ளிட்ட 164 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் சென்னை கொளத்தூரில் போட்டியிடுவதாகவும், இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். மதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொடக்குறிச்சி செந்தில்நாதன், மதுரை தெற்கு பூமிநாதன், கடையநல்லூர் ராஜேந்திரன், சீர்காழி செந்தில் செல்வன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திமுக கூட்டணியில் போட்டியிடும் தேக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். திருச்செங்கோடு தொகுதியில் ஈஸ்வரன், பொள்ளாச்சியில் நித்யானந்தன் களம் காண்கின்றனர். சென்னை தீநகர் தொகுதி திமுக MLA கருணாநிதிக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் திமுக பகுதி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார். எனது உழைப்புக்கு மரியாதை இல்லாததால் கட்சி பதவியை ராஜினாமா செய்வதாக முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மணப்பாறை தொகுதியில் அப்துல் சமது, நாகப்பட்டினத்தில் ஜவாஹிருல்லா போட்டியிடுகின்றனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரனை அமமுக வேட்பாளர்கள் சந்தித்து பேசினர். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த நாகேந்திரன், திமுக ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 தொகுதியில் போட்டியிடுகிறது. வாணியம்பாடி தொகுதியில் சையத் ஃபாரூக், பாபநாசம் தொகுதியில் ஷாஜகான் ஆகியோர் களம் காண்கின்றனர். சென்னை பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜய் 2 மணி நேரத்திற்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் பிரச்சாரத்தை துவங்க வேண்டும், பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது என போலீசார் நிபந்தனை விதித்துள்ளனர். யார் கையில் நாடு இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும், சரியாக இருக்கும் என்பதை யோசித்து சிந்தித்து ஓட்டு போடுங்கள் என சீமான் கூறினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதியோர், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை 3000 ரூபாய் வழங்கப்படும். அனைத்து குடும்ப தலைவியருக்கும் மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நாளை நெல்லை டவுன் வாகையாடி முனையில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பிரச்சாரம் செய்கிறார். நாட்டுப்புற கலைஞர்கள் தற்பொழுது ஓரளவுக்கு நல்ல சோறு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்றால் அதற்கு கனிமொழியே காரணம். அவர் இந்த தேர்தலில் போட்டியிடணும் என நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் நாடார் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நொய்டாவில் 11,200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். சென்னையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்த 140 இடங்களும், தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்த 214 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சசிகலாவை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசிய நடிகர் கார்த்திக், வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார். ஈரான் போரால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான காலரா தடுப்பு மருந்துகள் துபாயில் சிக்கி இருப்பதாகவும், இதனால் மருந்துகள் அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஐநா அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த நிலை நீடித்தால் காலராவால் பலரும் உயிரிழக்க நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளார். ஈரானில் பள்ளி மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈரான், நைஜீரியா இடையிலான கால்பந்து போட்டியில் பள்ளி பைகளை ஏந்தியபடி ஈரான் வீரர்கள் தேசிய கீதம் பாடினர். ரஷ்யாவில் எரிபொருள் விலை அதிகரித்து வருவதை தடுக்கவும், உள்ளூர் சந்தைக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிப்பதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் இன்னும் 3,554 இலக்குகள் மிஞ்சியுள்ளன. அதையும் விரைவில் முடித்து விடுவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தேரோட்டம் தொடர்பான விவகாரத்தில் கோயில் நிர்வாகம் மெத்தன போக்கு காட்டுவதாக கூறி சிவபக்தர்களும் இந்து அமைப்பினர்களும் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருவீதி உலா முடிந்து கோயிலுக்கு திரும்பிய உற்சவ மூர்த்திகளை வழிமறித்து கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் மோடி நாளை பாலக்காடு மற்றும் திருச்சூரில் பிரச்சாரம் செய்கிறார். அவர் கோவை மார்க்கமாக கேரளா செல்ல உள்ள நிலையில் நாளை மாலை 5 மணி வரை கோவை அவினாசி சாலை ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி வியாபார நடவடிக்கைகளுக்காக 2 லட்சம் ரூபாய் வரை வணிகர்கள் பணம் எடுத்து செல்ல அனுமதி வழங்க வலியுறுத்தி வரும் 31ஆம் தேதி சென்னை தேர்தல் ஆணையம் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா அறிவித்துள்ளார். அதிபர் டிரம்புக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே மிகச்சிறந்த உறவு உள்ளதாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லிவிட் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஜென்சி போராட்டம் தொடர்பாக அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷர்மா ஒலி மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகா கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து ஒரு செவரன் 1,09,280 ரூபாய்க்கும், கிராமுக்கு 230 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 13,660 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் 321 பகுதிகள் பதற்றம் நிறைந்தவைகள் என தேர்தல் கமிஷனுக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். அப்பகுதியில் தீவிர ரோந்திலும் ஈடுபட உள்ளனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் சார்பில் 177 பேரும், சுயேட்சைகளாக 117 பேரும் களத்தில் உள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதிகளில் கள்ளச்சந்தையில் கர்நாடக மது பாக்கெட்டுகள் விற்ற வழக்கில் பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 பேர் தலைமறைவாகினர். கேரளாவில் பிரதமர் மோடி நாளை பிரச்சாரம் செய்கிறார். பாலக்காடு மற்றும் திருச்சூரில் நடைபெறும் கூட்டங்களில் பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழாவை முன்னிட்டு இன்று தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. காஞ்சி பீடத்தின் இளைய மடாதிபதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பங்கேற்று சிறப்பு பூஜைகள் செய்தார். அஜித், சிவகார்த்திகேயன் மற்றும் என் குடும்பத்தை பற்றியெல்லாம் விஜய் ரசிகர்கள் இழிவாக பேசிய போது விஜய் ஏன் தட்டி கேட்கவில்லை? அவர் மீது நான் புகார் கொடுக்கவா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இழிவாக பதிவு போடும் தன் தொண்டர்களை விஜய் கண்டிக்க வேண்டும் என்றார். கால் தசைப்பிடிப்பு காரணமாக கிரிக்கெட் வீரர் தோனி காயமடைந்துள்ளார். இதன் காரணமாக அவர் முதல் 2 வாரங்கள் நடைபெறும் IPL போட்டியில் விளையாட மாட்டார் என CSK நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் கேரளா வருகையை முன்னிட்டு கோவையின் முக்கியமான பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது. நாளை மதியம் 2 மணிக்கு கோவை விமான நிலையம் வரும் பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காடு செல்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக தேர்தல் இணை பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான அர்ஜுன் ராம் மேக்வால் கோவை வந்துள்ளார். அவரை விமான நிலையத்தில் அண்ணாமலை உற்சாகமாக வரவேற்றார். சென்னை மதுரவாயிலில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் தனியார் ஏஜென்சி வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 5 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் வசூலான பணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் பங்குனி உத்திர திருவிழா. சந்திரசேகர சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகிற 6ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் பேசவுள்ளார். மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் இயக்குநரும் நடிகருமான சுந்தர்சி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலாக உள்ளேன் என வாழ்த்துச் செய்தி அனுப்பிய பிரதமர் மோடிக்கு நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். 2026 மார்ச் 31ஆம் தேதிக்குள் நக்சலிசம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று அமித்ஷா கூறியிருந்த நிலையில் இடதுசாரி தீவிரவாதத்திலிருந்து நாடு விடுபடுவதற்கான முயற்சிகள் என்ற தலைப்பில் லோக்சபாவில் வரும் 30ஆம் தேதி விவாதம் நடைபெறுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு பெங்களூரில் இருந்து வந்த கார் சித்தூர் அருகே சாலையோரம் நிறுத்தியிருந்த பஸ் மீது மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 வயது குழந்தை உட்பட 3 பேர் பலியாகினர். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சந்தித்து பேசினார். கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு பதில் சென்னையில் ஒரு தொகுதியை கேட்டு பெற பாரதிய ஜனதா விரும்பும் நிலையில் அது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அமமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. 11 வேட்பாளர்களின் பெயர் மற்றும் போட்டியிடும் தொகுதி பட்டியலை தினகரன் வெளியிட்டார். 3 திமுக அமைச்சர் தொகுதிகளில் அமமுக மோதுகிறது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் 5 தொகுதிகள் இது என்பது இறுதி செய்யப்பட்டுள்ளது. தொகுதி விவரங்களை இன்று மாலை முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார் என அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தைக்கு பின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போருக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏமன் நாட்டின் ஹவுதி அமைப்பு முதல் முறையாக பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி போரில் இணைந்துள்ளது. அமமுகவின் வேட்பாளர்களின் 11 பேரின் பட்டியல் வெளியானது. இதில் சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன், மன்னார்குடி TRB ராஜா, திருச்சி மேற்கு நேரு ஆகியோர் MLA-க்களாக உள்ள 3 தொகுதிகளில் அமமுக களமிறங்குகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பானாவரம் பெரிய ஏரியில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி மர்ம நபர்கள் மதகை திறந்துவிட்டதால் சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் பேரணி தொடர்பான தவேகாவின் 155 கோரிக்கைகளில் 70 ஏற்கப்பட்டிருக்கிறது. 34 கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய பொருட்களுடன் ஆர்மோஸ் ஜலசந்தியை 2 வர்த்தக கப்பல்கள் இன்று கடந்துள்ளன. அவை இந்தியாவை நோக்கி வருகின்றன. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 2 முதல் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொடங்குகிறார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடைவிடாமல் 19ஆம் தேதி வரை பிரச்சாரம் செய்கிறார். புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளில் மக்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றியுள்ளது இரட்டை என்ஜின் தேஜ அரசு என எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார்.
புதுச்சேரி நிகழ்ச்சியில் பங்கேற்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளேன் என கூறியுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் வெளிப்படை தன்மையில்லை என்ற ஜோதிமணி குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். கொடுக்கப்பட்ட குறைவான தொகுதிக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் அடித்துக் கொள்ளும் கார்ட்டூனையும் பதிவிட்டு விமர்சித்தும் உள்ளார். நடிகை ரெஜினா தற்போது சுந்தர் சியின் மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். அஜித்துடன் விடாமுயற்சி படத்தில் நடித்தது குறித்து இவர் கூறுகையில், இந்த பட வாய்ப்பு வந்ததும் மகிழ்ச்சியடைந்தேன். படப்பிடிப்பில் அஜித் பாராட்டுவதும் பணியாற்றுவதும் கலைஞர்களுக்கு ஊக்கம் தருகிறது. பெண்களை மரியாதையுடன் நடத்தக்கூடியவர், யாரிடமும் ஈகோ பார்க்காமல் சகஜமாக பழகக்கூடிய அற்புதமான மனிதர் என்றார். அதிமுக ஆட்சியில் அதிகமான மற்றும் செய்ய முடியாத திட்டங்களை கொண்டு வந்தோம். கோவை என்றைக்குமே அதிமுக கோட்டைதான் என கோவையில் செந்தில் பாலாஜி களமிறக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கேட்கப்பட்ட கேள்விக்கு SP வேலுமணி பதில் அளித்தார். தஞ்சாவூர் ஆண்டிப்பட்டியில் பழனிசாமியும் தானும் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக லஞ்சம், ரவுடிகள், அட்டகாசம் என மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மம்தா ஆட்சியின் லட்சணம் தற்போது வெளிப்பட்டுள்ளது. இந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜ ஆட்சிக்கு வரும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் கட்சி சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. படித்த உள்ளூர் பெண்கள் மூலம் டியூஷன் அக்கா திட்டத்தில் மாணவர்களுக்கு டியூஷன் நடத்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசிடமிருந்து வரும் வழிகாட்டுதல்களை மட்டுமே அதிமுக செயல்படுத்தி வருகிறது. தங்களுக்கு வழங்கப்படும் செயல் திட்டங்களை கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப சொல்கிறது அதிமுக என தமிழச்சி தங்கபாண்டியன் விமர்சித்தார். பாமக கௌரவ தலைவர் GK மணியின் மகன் தமிழ்குமரன் காங்கிரஸில் இணைந்தார். டெல்லியில் காங்கிரஸ் முதன்மை பொதுச் செயலாளர் வேணுகோபால் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். உத்தரப்பிரதேசம் நொய்டா சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கிஞ்சரபு ராம் மோகன் நாயுடு, UP கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் மற்றும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டனர். வரும் 30ஆம் தேதி மதியம் 12 மணியளவில் பெரம்பூரில் விஜய் மனு தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து அங்கிருந்து பிரச்சாரத்தை துவங்குவார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2024 தேர்தலைப் போல 2026 சட்டசபை தேர்தலிலும் களத்தில் இளைஞர் அணி தீவிர பிரச்சாரம் செய்ய வேண்டும் என இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு திமுக இளைஞர் அணி தலைவர் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் எங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பில்லை, ஆனாலும் திமுகவுக்கே ஆதரவளிப்போம் என திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500, முதியோர் உதவித்தொகை மாதம் ரூபாய் 2000, நிலமற்ற விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதியுதவி உள்ளிட்ட வாக்குறுதிகள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் பிரச்சாரத்திற்கு உரிய அனுமதி வழங்கக் கோரி தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் தவிக தலைவர் விஜய் புகார் மனு அளித்தார். தேர்தல் பரப்புரைக்கு தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார். நான் 15 வருடத்திற்கு முன் அனுபவித்ததை தம்பி விஜய் தற்போது அனுபவிக்கிறார் என்றார். திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி விருத்தாச்சலம், விருதுநகர், தருமபுரி, குடியாத்தம் தனி, சேலம் மேற்கு, போலூர், பல்லாவரம், திருத்தணி, ஓமலூர், மயிலம் ஆகிய 10 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. திமுக கூட்டணியில் மதிமுக மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர், சீர்காழி தனி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. திமுக கூட்டணிகள் இந்திய கம்யூனிஸ்ட், தளி, திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் வடக்கு, பவானிசாகர் ஆகிய 5 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. திமுக கூட்டணிகள் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை DR பாலு வெளியிட்டார். அதில் காங்கிரஸ் பொன்னேரி தனி, ஸ்ரீபெரும்புதூர் தனி, சோளிங்கர், உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி உள்ளிட்ட 28 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. திமுக கூட்டணிகள் 8 தொகுதிகளில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் விவரம் வெளியானது. காட்டுமன்னார்கோவில் தனி, செய்யூர் தனி, திருப்போரூர், அரக்கோணம் தனி, திண்டிவனம் தனி, பெரியகுளம் தனி, கள்ளக்குறிச்சி தனி, பன்ருட்டி. திமுக கூட்டணிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாபநாசம், வாணியம்பாடியிலும், மனிதநேய மக்கள் கட்சி நாகப்பட்டினம், மணப்பாறையிலும், மனிதநேய ஜனநாயக கட்சி சிதம்பரத்திலும், SDPI நன்னிலத்திலும் போட்டியிடுகின்றன. திமுக கூட்டணிகள் கூட்டணி கட்சிகளான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருச்செங்கோடு, பொள்ளாச்சியிலும், முக்குளத்தூர் புலிப்படை சிவகங்கையிலும், தமிழர் தேசம் கட்சி நத்தத்திலும் போட்டியிடுகின்றன. திமுகவில் அண்மையில் இணைந்த முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வத்திற்கு போடி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியானது. இதில் திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி கீதா ஜீவன், முதுகளத்தூர் ராஜகண்ணப்பன் ஆகிய அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பொன்முடி மகன் கௌதம சிகாமணிக்கு திருக்கோவிலூர் திமுக வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் போட்டியிட உள்ளார். திமுக வேட்பாளர்கள் பட்டியலை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார்.
கடந்த முறை கரூர் தொகுதிகள் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி தற்போது கோவை தெற்கு தொகுதியில் களமிறங்குகிறார். அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் போட்டியிடுகிறார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். இதை சுட்டிக்காட்டியுள்ள பாஜக எம்எல்ஏ வானதி, கோவையின் வளர்ச்சி விசஸ் 10 ரூபாய் சூழ்ச்சி என தெரிவித்துள்ளார். சிவகுமார் முருகேசன் இயக்கும் சேயோன் படத்தில் நடிக்கிறார் சிவகார்த்திகேயன். இதை முடித்ததும் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கும் படத்தில் நடிக்கிறார். இதில் தங்கை வேடம் ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இதில் மலையாள நடிகையான மாளவிகா மனோஜ் நடிக்கிறார். இவர் ஏற்கனவே தமிழில் ஜோ, ஆண் பாவம் பொல்லாதது படங்களில் நடித்தார். யமகாதகி படத்தில் பிணமாக நடித்து கவனம் பெற்ற நடிகை ரூபா கொடுவாயூர் அடுத்து இலங்கை தமிழர் பின்னணியில் உருவாகியுள்ள நீலிரா என்ற படத்தில் நடித்துள்ளார். நவீன் சந்திரன் ஹீரோவாக நடிக்க சோமிதரன் இயக்கியுள்ளார். ரூபா கூறுகையில், யமகாதகி போன்று இந்த படமும் எனக்கு ஸ்பெஷலானது. போர் சூழலில் ஒரு நீண்ட இரவில் நடக்கும் சம்பவங்கள்தான் கதை. ரசிகர்களுக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் நடித்ததை ஆசீர்வாதமாக உணர்கிறேன். படம் பார்த்துவிட்டு வீட்டிற்கு செல்லும்போது உங்கள் நினைவுகளில் இந்த நீலிரா இருக்கும் என்றார். ஆண்டிப்பட்டியில் திமுக சார்பில் மகாராஜனும் அதிமுக சார்பில் லோகராஜனும் போட்டியிடுகின்றனர். இவர்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூரை போல் கோவை தெற்கில் எத்தனை கொட்டகை போட்டாலும் 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மனோ தங்கராஜ், கயல்விழி செல்வராஜ் ஆகிய இருவருக்கு 2026 சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிட சீட் வழங்கப்படவில்லை. கோவை அதிமுகவின் கோட்டை. இங்கு யார் போட்டியிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அதிமுகவின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்போம் என முன்னாள் அமைச்சர் வேலுமணி கூறினார். நாளை மாலை 6 மணிக்கு திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியின் சாட்சியாக இருக்கும் என்றார். ராணிப்பேட்டை எம்எல்ஏவான அமைச்சர் காந்திக்கு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. காந்திக்கு பதிலாக அவரது மகன் வினோத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் பொன்முடிக்கு பதிலாக அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தாபிக தலைவர் விஜய் போட்டியிடுவதாக கூறப்படும் பெரம்பூரில் மீண்டும் ஆர்.டி. சேகருக்கு திமுகவில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 தொகுதிகளில் அதிமுகவிற்கு எதிராகவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில் அதிமுகவிற்கு எதிராகவும் போட்டியிடுகின்றனர். திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதும் முதல்வர் ஸ்டாலின் சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்துக்கு சென்றார். கருணாநிதி சமாதியில் வேட்பாளர் பட்டியலை வைத்து மலர் தூவி வணங்கினார். அவருடன் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். நடிகை யாஷிகா ஓரிரு படங்களில் நடித்து வருகிறார். அவ்வப்போது போட்டோஷூட் நடத்தி அதை வலைதளங்களில் வெளியிட்டு வரும் இவர் இப்போது கையில் அடிபட்டு இருக்கும் போட்டோவை பகிர்ந்துள்ளார். தோழிகளுடன் பிக்கில் பால் விளையாடிய போது தவறி விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேற்காசியாவில் 1 மாதத்திற்கு மேலாக மோதல் நடந்து வருகிறது. இந்த சவாலை முழு பலத்துடன் இந்தியா எதிர்கொண்டு வருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சி வேட்பாளர் நடிகர் சுந்தர் சி, திமுக வேட்பாளர் அமைச்சர் தியாகராஜனும் நேருக்கு நேர் மோதுகின்றனர். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி பெரம்பூர், வில்லிவாக்கம் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டேன். களம் காண்போம், வரலாறு படைப்போம். திராவிட மாடல் 2.0க்கான கவுண்டவுன் துவங்கிவிட்டது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் இது என பழனிசாமி தெரிவித்தார். ஸ்டாலின், அவரது மகன் உதயநிதி, மனைவி துர்கா மற்றும் மருமகன் சபரீசன் 4 பேரும் சேர்ந்து ஆட்சி செய்கிறார்கள் என்றார். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. வேளச்சேரி 1 தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. அதிமுகவுடன் காங்கிரஸ் 18 தொகுதிகளிலும், தேமுதிக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தலா 5 தொகுதிகளிலும் நேருக்கு நேர் மோதுகின்றன. 5 ஆண்டுகளாக தெருவெங்கும் தலைவிரி தாடும் கஞ்சா புழக்கத்தால் புத்தகத்தை ஏந்த வேண்டிய தமிழக இளைஞர்கள் ஆயுதங்களை ஏந்தி பொதுமக்களின் பாதுகாப்பை பறிக்கும் குற்றவாளிகளாக உருமாறி வருகின்றனர் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருப்பூர், தஞ்சை, நாகர்கோவில், ஹொசூர் சிட்டிங் மேயராக இருக்கும் 4 பேர் சட்டசபை தேர்தலில் திமுகவின் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர்.
அதிமுக திமுக இரு கட்சிகளும் பழுதான பொருட்கள் காய்லான் கடைக்கு போவது போல் உள்ளன. புதிய மாற்றத்தை உருவாக்கும் அரசியலால் தான் வரலாறு மாறும் என்றார். தமிழகம் போதைக்கு அடிமையாக உள்ளது, பாலியல் தொல்லை அதிகரித்து வருகிறது என முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் மாணவ மாணவிகளே மது குடிக்கும் அளவிற்கு கொண்டு போய் விட்டுவிட்டனர் என்றார். தேனி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்று திடீரென காட்டு தீ பற்றி எரிந்தது. மூலிகை செடிகள், மரங்கள் என பல ஏக்கர் எரிந்து சேதமானது. கொடைக்கானலில் கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இன்று திடீரென மழை கொட்டி தீர்த்தது. இதனால் கொடைக்கானல் குளிர்ந்தது. விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு கொடுக்கும் கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது என்றும் எதிராக செயல்படும் பாரதிய ஜனதா அணிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் பூரி குடிசையில் பனங்காடு அறக்கட்டளை சார்பில் நடந்த பனைக்கனவு விழாவில் பனைமரத்தின் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன.